பார்த்தோன்னே விஜய் வந்து எதுக்காக இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே பணத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து கேபின் மேலே வந்து நிவின் வந்து கொட்டாரு. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. என்னது இதுன்றாரு. எல்லாம் பணம், உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தான். இதில் 25 லட்சம் இருக்குது, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது 15 லட்சம் தான். 25 லட்சம் இருக்குது, அது இல்லாமல் இன்னும் வந்து நான் எவ்வளோ வேணாலும் எடுத்து வந்து தரேன். அவ்வளோ பணமும் எதுக்காக தெரியுமா? நீங்கள் காவேரியை தயவு செய்து விட்டுருங்க. இந்த பணத்துக்காக தானே காவேரி உங்கள் கூட இருக்கா. இன்னும் 10 மாதம்லாம் இன்னும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வரைக்கும் காவேரி உங்கள் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால் வந்து உடனே வந்து காவேரி அமுச்சிடுங்கன்றாங்க. அதை கேட்டு வந்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? உன் இஷ்டத்துக்கு பேசுவியா நீ? காவேரியை நானும் கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதுவும் கான்ட்ராக்ட் கல்யாணம். கான்ட்ராக்ட் முடியறதுக்குள்ளேயும் அவளை அனுப்ப முடியாது, புரியுதா? என்னங்க கான்ட்ராக்ட் கல்யாணம்? ஒரு பொண்ணு ஏமாளி கிடச்சிச்சா அவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுவீங்களா நீங்கள்? பணம் முடிஞ்சால் பணத்தை கொடுக்கணுங்க. அதுக்கு முடியலன்னா அமைதியாக இருக்கணும். அதுக்காக ஒரு பொண்ணை இந்த மாதிரி தர்ம சங்கடத்தில் இருக்கும்போது அவளை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து மேரேஜ் பண்ணுவீங்களா? பாரு நிவின், தேவையில்லாமலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, நான் எங்கே தேவையில்லாமல் பண்ணுறேன்? இங்கே பாருங்கள், 10 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இப்போ உடனே வந்து காவேரி அமுச்சு விடுங்க, புரியுதா? அவங்க படம் இருக்குல்ல, இதுக்கு மேலேயும் நான் தர அமுச்சு விடுங்க. அதெல்லாம் அனுப்ப முடியாது. காவேரி என் கூட தான் இருப்பா. இப்போ அட் ப்ரெசன்ட் அவள் என் ஒய்ஃபு, புரியுதா? என்னங்க ஒய்ஃபு? கான்ட்ராக்ட் தான் மேரேஜ் தானே பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் உங்கள் ஒய்ஃப் கிடையாது. இப்போ அமுச்சு விட முடியாதா? முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்னோடனே உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து அனுப்பலைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் வந்து உங்கள் கூட காவேரி 10 மாதம் வாழவே மாட்டா. நான் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றாரு. உடனே செம்மையாக டென்ஷன் ஆகுது நிவினுக்கு. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல அதை சொல்லு. நாங்கள் 10 மாதம் வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அது எனக்கும் உள்ள காவேரிக்கும் உள்ள விஷயம். போனால் போது, நீ காவேரி சுற்றின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விஷயத்த சொன்னால், நான் உண்மையை சொன்னால் இந்த மாதிரி பண்ணுவியா நீ? இங்கே பார், மரியாதை இந்த பணத்தை எடுத்து முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு நிவின். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தேவை பணம், எனக்கு தேவை காவேரி அமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியும், என்ன வேணாலும் படிக்கும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்றாரு. உடனே நிவின் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி இப்போ அனுப்ப போறீங்க வந்து சட்டையை பிடிக்கிறாரு. உடனே அப்படியே விஜய் வந்து மறைக்கிறாரு. அப்படியே கையை எடுத்து விடுறாரு. அவ்வளோதான், உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். அப்புறம் நான் கை வச்சுனா நல்லா இருக்காது, மரியாதை இங்கேருந்து போயிடு. இவ்வளோ பேசுகிறல, நேராக இந்த பணத்தை எடுத்து போய் காவேரி கிட்ட கொடு. காவேரி கிட்ட தானே நான் பணத்தை வந்து கொடுத்தேன், அவளே என்கிட்ட கொடுக்கட்டும். அப்புறமா என்ன கதை வேணாலும் பேசிக்கலாம். உனக்கு கொடுக்க தைரியம் இருக்கா? இங்கே பாருங்கள், காவேரி என்கிட்ட பணத்தை வாங்க மாட்டான்னு தெரியுதுல்ல. அப்போது அவள் உன்னை எந்த இடத்துல வச்சுருக்கா உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ அவளோட ஹஸ்பண்ட் நான் தான், புரியுதா? என்னோட ஒய்ஃப் அவள் தான். நாங்கள் 2 பேரும் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கோம். எங்கள் விஷயத்தை தலையிடாத. போனால் போதுன்னு உங்ககிட்ட உண்மையை சொன்னேன். 10 மாதம் கழிச்சு அவள் காவேரியே வந்து வீட்டை விட்டு வந்துடுவா. அப்புறம் நீ என்ன வேணாலும் காவேரி கிட்ட பேசிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இப்போ காவேரி என்னோட பொண்டாட்டி, புரியுதா இல்லையா அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷன் நிவின். இப்போ நீங்கள் அனுப்ப முடியாது, மரியாதை இங்கேருந்து கிளம்புறியா இல்லை கழுத்து பிடிச்சி தள்ளணுமானோன்னே செம்மையாக டென்ஷன் நிவின் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ காவேரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்து வேணும்னே விஜய் வந்து காவேரி சொல்லுமா அப்படின்றாரு. உடனே வந்து இன்னும் வந்துடுவேம்மா, இப்போ உடனே வந்துடுவேன், கிளம்பிட்டேன், வீட்டுக்கு வந்து தான் இருக்கேன், பார்த்தல அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்த்து நிவின் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி போயிடறாரு. உடனே வந்து அப்படியே முறைச்சிட்டே இருக்காரு விஜய். இந்த பணத்தை யார் எடுத்துகிட்டு போவா? மரியாதை எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் நிவின் அந்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், காவேரி உங்கள் கூட எப்படி வாழ்ந்துடா நான் பார்க்குறேன், இன்னும் 10 மாதம்லாம் இல்லை, சீக்கிரமாகவே வந்து காவேரி என்கிட்ட வந்துடுவா அப்படி சொன்னால் அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. உடனே நிவின் வந்து செம்ம டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே வந்து நிவின் என்ன பண்ணுறாரு, செம்ம கடுப்பாக இருக்குது அவருக்கு. காவேரியை பார்த்து கேட்கலாமா, இந்த காசை காவேரி கிட்ட கொடுக்கலாமா, வாங்குவாளா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் குழப்பமடைகிறாரு. இங்கே விஜய் வீட்டுக்கு வந்தோடனே இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. இது ஒரு முடியுது.